இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜான் பிரான்சிஸ் என்று சொல்லப்படுகிற பிரான்சு தேசத்தில் வாழ்ந்த ஒரு புனிதருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இவர் வாழ்ந்தது, மறைபணி செய்தது திருச்சபையினுடைய வரலாற்றில் 18வது நூற்றாண்டில். அன்புமிக்கவர்களே, பிரெஞ்சு புரட்சி நடந்து முடிந்த அந்த ஒரு காலகட்டத்தில் அப்பொழுது இருந்த கத்தோலிக்க குருக்கள் அனைவருமே பிரெஞ்சு தேசத்தினுடைய சிவில் சட்டத்தின்படி தான் நடக்க வேண்டும் அப்படி என்றும், அதே நேரத்தில் பிரெஞ்சு நாட்டினுடைய சிவில் சட்டம் தான் முதன்மையானது அப்படி என்றும் பல்வேறு காரணங்களுக்காக கத்தோலிக்க கிறிஸ்தவ குருக்களை அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள், சித்திரவதைக்கு உள்ளாக்கினார்கள். அதில் கொடுமைப்படுத்தப்பட்டு மறைசாட்சியாக மரித்தவர் தான் இந்த புனித ஜான் பிரான்சிஸ் என்பவர். பல நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டாலும் கடைசி வரையில் கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒழுங்குகளுக்கு கட்டுப்பட்டு திரு தந்தையினுடைய ஆளுகைக்கு கீழே தான் நாங்கள் வாழுவோம் அப்படி என்று கத்தோலிக்க திருச்சபையினுடைய விசுவாசத்திற்காக மறைசாட்சியாக மரித்தவர்கள் பலர். அதில் முதன்மையானவராக இருப்பதால் தான் இந்த புனித ஜான் பிரான்சிஸ் அவர்களை இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறோம். இவருடைய பரிந்துரையால் நாமும் இந்த ஒரு காலகட்டத்தில் பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பெந்தகோஸ்தே சபைகளுக்கும் பிரிவினை சபைகளுக்கும் சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாரம்பரியத்தை உணர்ந்தவர்களாய் இதனுடைய வழிபாட்டு முறையையும் இதனுடைய வாழ்க்கை முறையையும் உணர்ந்து உண்மையான விசுவாசத்தில் வளர இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊரிலேயே வெறுக்கப்படுவதையும் புறக்கணிக்கப்படுவதையும் தான் நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். தொழுகை கூடத்திற்கு சென்ற நமது ஆண்டவர் இயேசு எசாயா புத்தகத்திலிருந்து ஆண்டவரின் ஆவி என் மேலே என்று சொல்லி தன்னுடைய வருகையை பற்றியும் தன்னுடைய பணிவாழ்வை பற்றியும் மீட்பை பற்றியும் அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். ஆனால் அவருடைய சொந்த ஊர் மக்களே, இவர் யார் என்று நமக்கு தெரியாதா? இவருடைய தந்தை தச்சன் யோசேப் என்று நமக்கு தெரியாதா? இவருடைய தாய் நம்ம ஊரில் தானே இருக்கிறார், இவருடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் நம்ம கிராமத்தில் தானே இருக்கிறார்கள் அப்படி என்று இயேசுவில் விசுவாசம் வைக்க மறுக்கிறார்கள், இயேசுவின் மீது வெறுப்பு கொள்கிறார்கள், இயேசுவை புறக்கணிக்கிறார்கள் என்கிற இந்த 3 விஷயத்தை தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தான் பிறந்த அந்த சொந்த ஊரில் வல்லமையான செயல்களை செய்ய விருப்பம் இல்லாமல் 2 உதாரணங்களை அந்த மக்களுக்காக இயேசு தருகிறார். அதாவது இறைவாக்கினர் எலியா காலத்தில் சாரிபாத் என்கிற ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணுக்குத்தான் ஆசீர்வாதம் கிடைத்தது. இறைவாக்கினர் எலிசா காலத்தில் பல தொழுநோயாளர்கள் இருந்தாலும் ஆனால் நாமானுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது என்பதை ஒரு உதாரணமாக சொல்லி காண்பித்து, பல நேரங்களில் ஆசீர்வாதம் நமது கதவருகில் இருந்தாலும், பல நேரங்களில் அற்புதங்கள் நமது வீட்டிலேயே இருந்தாலும், பல நேரங்களில் அதிசயங்கள் செய்ய வைக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் இருந்தாலும் அவரை நாம் உணர்வது இல்லை, அவரை நம்ம அறிந்து கொள்வதும் இல்லை, அவரை நம்ம விசுவசிப்பதும் இல்லை என்கிற ஒரு ஆழமான உண்மையைத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித்தருகிற அழகான முதல் பாடம் என்பது, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்மை ஏற்பவர்கள் பலர் இருப்பார்கள், நம்மை வெறுப்பவர்கள் பலர் இருப்பார்கள், நம்மை புறம் தள்ளுபவர்கள் பலர் இருப்பார்கள். இருந்தாலும் நம்மை கடவுள் எதற்காக அனுப்பினாரோ அந்த அழைத்தலுக்கேற்ற ஒரு வாழ்வை விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் வாழ வேண்டும், இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்கிற முதல் செய்தியைத்தான் தருகிறது இன்றைய நற்செய்தி வாசகம். காரணம், மக்கள் இயேசுவை புறம்பே தள்ளினாலும், மக்கள் இயேசுவை புறக்கணித்தாலும், வெறுத்தாலும், ஒதுக்கினாலும் எதற்காக தந்தையாகிய கடவுள் அவரை அனுப்பினாரோ அந்த அழைப்பிலிருந்து கொஞ்சமும் மாறாமல் மன துணிவோடும் விசுவாசத்தோடும் தந்தையாகிய கடவுளை அன்பு செய்து அந்த வழியில் நடந்து சிலுவையில் பாடுபட்டு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து நம்மை மீட்டு கொள்ளுகிற பணியில் ஆண்டவராகிய இயேசு கண்ணும் கருத்துமாக இருந்தார். 2வது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே,
இறை பிரசன்னம், இறை வல்லமை நம்முடைய அருகில் இருந்தாலும் பல நேரங்களில் நாம் உணராமல் இருக்கிறோம். இறை வார்த்தையின் வாயிலாகவும் அருட்சாதனங்கள் வாயிலாகவும் இறை பிரசன்னம் நமக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. பல நேரங்களில் கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய் இறைவனையும் இறை பிரசன்னத்தையும் உணராமல் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மந்தமான வாழ்வை விடுத்து இறை நம்பிக்கையில் இறை பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கையை வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, ஆப்கான் தேசத்தில் ஒரு முறை இஸ்லாமிய தீவிரவாதிகள் அன்னை தெரேசாவினுடைய துறவற மடத்தை முற்றிலுமாக அழித்த பிறகு அதிலிருந்து தப்பித்த 2 அருட்சகோதரிகள் மறுபடியும் சில மாதங்கள் கழித்து அந்த இடத்திற்கே பணிக்காக சென்றார்களாம். கேட்ட பொழுது, நாங்கள் யாருக்காக அந்த துறவற வாழ்க்கைக்காக வந்திருக்கிறோமோ அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏழையரிடத்திலும் இல்லாதவர்களிடத்திலும் விளிம்பு நிலை மக்களிடத்திலும் கைம்பெண்களிலும் அவர் இருக்கிறார். ஆகவே அவருக்கு பணி செய்ய நாங்கள் ஆபத்துகள் நிறைந்த அதே இடத்திற்கு திரும்பி செல்வோம் அப்படின்னு சொன்னாராம். அதே போல் வட இந்தியாவில் பல இடங்களில், குறிப்பாக கந்தமால் பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்ட பொழுது முதலில் அச்சத்தில் பயந்து வெளியே ஓடி வந்தார்கள். ஆனால் மறுபடியும் அதே இடத்திற்கு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ பணியாளர்களும் அருட்சகோதரிகளும் மனத்திடத்தோடு இயேசுவை அறிவிக்காத இடத்துல சென்று இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள், இடர்கள், சோதனைகள், வேதனைகள் எல்லாம் வருகிற நேரத்தில் நம்மை அழைத்த நமது ஆண்டவர் இயேசு நம்மோடு உடனிருப்பார், நம்மை வலுவூட்டுவார் என்கிற மனத்திடனோடு இயேசுவின் பாதையில் சென்று இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்ந்திட இன்றே இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.